சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 3வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 3வது பாடல். திருச்சிற்றம்பலம். ஏடாரும் நாரியரை ஐயோ யமன் பிடிக்கும் பாடார் விதியென்று பாராமல் கேடார பூண்ட ஆபாசன் என்று போடாது எனை அருளில் ஆண்டவா சொக்கநாதா என்று மிக அழகான ஒரு பாடலை நமக்கு அருளி செய்திருக்கின்றார். அதாவது பெண்கள் மேல் கொண்ட மயக்கம் காரணமாக, அதாவது தன்னை கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஈர்ப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால் என்னை ஒதுக்கி தள்ளிவிடாமல் பெருமான் என்னை ஆட்கொண்டிருக்கின்றார் அவருடைய அருள் காரணமாக என்று மிக அழகாக இந்த 3வது பாடலை நமக்கு அருளி செய்திருக்கின்றார். இந்த பாடல்களை நாம் பார்க்கும்போது தமிழ் இலக்கணத்தில் தன்னுணர்ச்சி தனி உணர்ச்சி என்று 2ஆக சொல்லுவார்கள். அதாவது மற்றவர்கள் படுகின்ற வேதனையை தன்மேல் ஏற்றி அதை வைத்து பாடும் வழக்கம் நமக்கு புலவர்களுக்கு உண்டு. அருளாளர்கள் அதை நிறையவே கையாண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய பிரச்சனைகளை அவர்களுடைய பிரச்சனைகளாக எடுத்து இந்த பாடல்களை பாடி அருள் செய்திருக்கிறாங்க. இப்போ நாம் இப்படி தான் பார்க்கணும். ஏன்னா நமக்கு குருமுதல்வரெல்லாம் நாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெருமான் மேலே அன்பு எல்லாத்தையும் விட்டு பயங்கரமான ஒரு பரிபக்குவ நிலையில் அவர் இருந்தார்ன்றது அவருடைய வாழ்க்கை வரலாறுல இருந்தே நமக்கு தெரியக்கூடிய ஒரு உண்மை. அப்படி இருக்க இந்த பாடல் நேரடியாக அவருக்கு பொருந்துமானா பொருந்தாது. ஆனால் நம்மை போன்றவர்களுக்காக அருளி செய்யப்பட்ட பாடல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த பாடலை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நேரடியாக இதற்கு பொருள் எடுத்தோம் அப்படின்னா பெண்கள் மேல் கொண்ட மயக்கத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு அப்படின்ற மாதிரி தான் நாம் எடுக்கிறோம். ஆனால் இந்த ஏடாரும் நாரியரை அப்படிங்கிறத நாம் எதன் மேலெல்லாம் அல்லது யார் மேலெல்லாம் ஆசையோ அன்போ அடக்க முடியாத அளவுக்கு நாம் வைக்கின்றோமோ அந்த பொருளை இந்த இடத்துல வச்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, அருளாளர்கள் பெண்களை என்றுமே மட்டமாக பார்த்தவர்கள் கிடையாது. ஏன்னா அவர்கள் எல்லாருக்கும் தெரியும், உடலுக்குத்தான் ஆண் பெண் பேதம் என்பது உயிருக்கு கிடையாது அப்படிங்கிறது. மிருகங்களில் இருந்து மனிதர்களில் இருந்து மரம் செடி கொடி எதன் மேல் வேண்டுமானாலும் அன்பு வைத்தவர்கள் நம் அருளாளர்கள். அப்படி இருக்க ஒரு வர்க்கத்தினரை அவர்கள் குறைத்து எடை போட மாட்டாங்க. அதை நாம் புரிஞ்சுக்கணும். 2வது, இந்த பாடலை இப்போ ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய நாம் படிக்கிறோம்னா அப்போ நம்மளுக்கு என்னங்க வீக்னஸ், நம்மளுக்கு இல்லவே இல்லையா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இதை ஒரு உருவகமாக, ஆங்கிலத்தில் அனாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா, உருவகமாகத்தான் இங்கே பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு காலையில் எந்திரிச்ச உடனே காப்பி இல்லாமல் என்னால் ஒன்றுமே முடியாதுங்க, ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது, என்னால் காஃபி வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போதையில் இருப்போம் தெரியுமா. அப்படி இருக்கிறோம் அப்படின்னா ஏடாரும் நாரியரைக்கு பதிலாக அந்த இடத்துல காஃபி வைக்கணும். அப்போதான் சிலர் ஒரு கட்டு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ருப்பாங்க. அடுத்தது ஒரு போண்டாவோ பஜ்ஜியோ கொண்டாந்து வைக்கும்போது அவங்களால நாக்கை கட்டுப்படுத்த முடியாது, அடுத்தது எடுத்து சாப்பிடுவாங்க. அப்போ உணவு என்பதை இந்த இடத்துல வைக்கணும். ஒரு சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் என்று பயங்கர ஒரு எத்தனை புடவை எடுத்தாலும் எடுத்துக்கிட்டே இருக்கணும், நகை எடுத்தாலும் எடுத்துக்கிட்டே இருக்கணும், அவங்கக்கிட்ட ஒரு டிசைன் இருக்கா எனக்கும் அது வேணும், இப்படியெல்லாம் நாம் ஆசைப்பட்டோம்னா ஏடாரும் நாரியரைக்கு பதிலாக அதை வைக்கணும். ஒரு சிலருக்கு புகழ்ச்சி, எங்கே போனாலும் நம்மளை முன்னிறுத்திக்கணும், எல்லாரும் நம்மளையே புகழ்ந்துட்டு இருக்கணும், நம்ம மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா. அப்போ அதை எடுத்து இந்த ஏடாரும் நாரியரைக்கு பதிலாக வைக்கணும். நேரடியாக பொருளை நாம் இந்த இடத்துல எடுக்கக்கூடாது. எதன் மேல் அல்லது யார் மேல் நமக்கு அதிகமாக கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஆசை இருக்கின்றதோ அதை இந்த இடத்துல வைத்து நாம் பொருள் பார்க்க வேண்டும். ஏன் அப்படின்னா, யாரால் அல்லது எதன் மேல் நாம் ஆசை வைக்கின்றோமோ அவர்களை வைத்துத்தான் பெருமான் நமது வினையை கழிப்பார். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வலி எதனால நமக்கு வருது அப்படின்னா, நாம் எதன் மேல் அன்பு வைக்கின்றோமோ அல்லது யார் மேல் அன்பு வைக்கின்றோமோ அவர்களை வைத்து அல்லது அந்த பொருளை வைத்துத்தான் நமக்கு வேதனையை பெருமான் கூட்டுகின்றார். அதனால தான் யமன் பிடிக்கும் தூதுவர் என்ற ஒரு குறிப்பு வருகின்றது. ஏன்னா யமன் ஒரு விதி, யமனும் சரி யம தூதுவர்களும் சரி ஒரு விதியின் வழியாக
அதாவது அவர்களுக்கு என்று ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அந்த வழியில்தான் அவர்களுடைய பணிகளை செய்கின்றார்கள். அப்ப நாம் எதன் மேல் அன்பு வைக்கின்றோமோ அதுதான் அவர்களுக்கு அந்த விதியாக வருகின்றது. அதை வைத்து நமக்கு வலியை கொடுப்பதற்கு. சரி, இப்போ நம்மளால் கட்டுப்படுத்த முடியலையே, அப்போ பெருமான் நம்மளை கைவிட்டுருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு நின்னோன்னா, திருவாவடுதுறை ஆதீனத்தில் ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தாங்க, கடவுளால் முடியாத செயல்கள்னு. இந்த இடத்துல நாம் அதை கொஞ்சம் நினைவில் கொண்டு வரணும். கடவுளால் முடியாத செயல்கள்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு நின்னோன்னா, ஒரு 2-3 குறிப்பு அவங்க ஒரு நிறைய சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு 2 நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல நான் பழைய காலத்தில் படங்கள்ல எல்லாம் எடுத்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க, இவன் தப்பு பண்ணிட்டான், நாடு கடத்திடுங்க அப்படின்னு ஒரு ராஜா ஒரு உத்தரவு போடுவார். இன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் சில நாடுகளுக்கு செல்லும்போது அங்கே அவங்க சொல்லுவாங்க, இந்த நாட்டுக்காரங்களை பற்றி பேசாதீங்க, எங்கள் நாட்டில் இருந்து குற்றவாளிகள் தான் அங்கே நாங்கள் நாடு கடத்தினவருங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம எந்த நாடையும் குறிப்பிட்டு பேசலை, ஆனால் நீங்கள் அந்த பல நாடுகளுக்கு செல்லும்போது இதை நீங்கள் கேள்விப்படுவீங்க. பெருமான் அந்த மாதிரி நம்மளை நாடு கடத்துவாரா, நாடு கடத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஏன் அப்படின்னா அவர் தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரே. சர்வ வியாபகத்துவம் என்று சொல்லுவது அடிபட்டுருமே அவர் நம்மளை நாடு கடத்திட்டாருன்னு சொன்னால், அப்போ நம்மளை தூக்கி எங்கேயுமே அவரால் வெளியில் போட முடியாது. அப்போ அவருக்கும் வேறு வழி கிடையாது, நம்மளை வச்சுட்டு தான் சமாளித்து ஆகணும். அதே நேரத்தில் நமக்கு ஒரேடியாகவும் முக்தி கொடுக்கவும் முடியாது. அப்போ என்ன பண்ணுவார் பெருமான், அவருடைய கருணையை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த பரிபக்குவ நிலையை ஊட்டிக்கொண்டே வருவார். அதை தான் இங்கே சொல்கிறார், கருணையால் என்னை ஆண்டு கொண்ட எங்களுடைய பெருமான். நம்மளை எப்படி அவர் ஆள்கின்றார் அப்படின்னா கருணை என்பதன் மூலமாக. அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, கண்ட விஷயங்களில் அன்பை செலுத்தாமல் பெருமான் மேல் நம்ம அன்பை மடைமாற்றம் செய்ய வேண்டும். ஏன்னா வேற எதன் மேலே நாம் அன்பு வைத்தாலும், வீடு, சொத்து, பங்களா, காரு, எதன் மேலே அன்பு வைத்தாலும் அதனால் நமக்கு வலிகள் தான் வரும், வினை தான் வரும். ஆனால் பெருமான் மேல் மடைமாற்றம், அந்த அன்பை மடைமாற்றம் செய்தால் நமக்கு வினை வராது. அப்படியே வந்தாலும் அது சிவபுண்ணியமாகத்தான் மாறும். பெருமானுக்கே அனைத்தும் சொந்தமாகும். நமக்கு எந்த ஒரு சிக்கலும் நமக்கு வராது. அதுதான் இந்த பாடல் நேரடியாக நமக்கு சொல்கிறது. என்னன்னா, ஏதேதோ விஷயங்களில் மயங்கி நிற்கின்றோம் நாம். அந்த கட்டுப்படுத்த முடியாத ஆசையில் இருக்கிறானேன்னு என்னை கைவிட்டுறாத சாமி, உன்னுடைய அருள் அதை விட அதிகமானது. அந்த அருளை என் மேல் செலுத்தி என்னை நீ ஆண்டு கொள்ள வேண்டும் என்று மிக அழகான ஒரு பாடல். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் தேவையான பாடல் இந்த பாடல் தான். இன்னைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தில் நாம் வலிகளை அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னா இந்த தெளிவு இல்லாதது தான் நமக்கு காரணம். பெருமானுடைய கருணை நம்ம மேலே இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா எந்த வலியுமே நமக்கு வலியாக வராது, அதை வர விடமாட்டார் பெருமான். ஆனால் பெருமானை தவிர வேற எதன் மேல் அன்பு வச்சாலும் அதனால் நமக்கு வலிதான் வரும். அதனால தான் இங்கே யமன் பிடிக்கும் எந்த அளவுக்கு ஒரு அதாவது யமன் வந்தால் அதுதான் அதிகமான வலின்னு சொல்லுவாங்க. அந்த வலியை இந்த இடத்துல எடுத்துக்காட்டாக சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, எதன் மேல் அன்பு வைக்கின்றோமோ அதனால் தான் நமது வினையை பெருமான் கூட்டுவார். கருணையின் காரணமாக நம்மை அவர் அதில் இருந்தும் வெளியில் எடுப்பார். இந்த விண்ணப்பத்தை நாமும் தினமும் பெருமானின் திருவடிகளுக்கு வைத்து பெருமானுடைய கருணை நமக்கு வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு இந்த 3வது பாடலின் சிந்தனையை நிறைவுக்கு கொண்டு வரலாம். தென்னாடுடைய சிவனையே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலையே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.